லார்ட் ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் அதிகாரங்கள் 7 முதல் 9 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 7வது அதிகாரத்திலே ஆசாரியனாகிய மெல்கிசதேக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதையும் இயேசு கிறிஸ்துவானவர் மெல்கிசதேக்கை போன்றவர் என்பதை குறிப்பிடுவதையும் நாம் பார்க்க முடியும். மெல்கிசதேக்கு ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர். இவர் சாலமோன் ராஜாவாகவும் தேவனுடைய ஆசாரியனாகவும் இருந்தவர் என்பதை ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் இவருக்கு தசம பாக காணிக்கையை செலுத்தி ஆபிரகாம் இந்த மெல்கிசதேக்கால் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பதையும் நாம் அங்கே பார்க்க முடியும். இங்கே எபிரேய நிருபத்தை ஆக்கியோர் அவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரு முன்மாதிரி என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அவரும் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருந்தபடியினால் இயேசு கிறிஸ்துவும் மெல்கிசதேக்கின் முறைமைப்படி அவர் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். மெல்கிசதேக்கு உண்மையிலேயே தாயும் தகப்பனும் இல்லாதவர் என்று சொல்லி வேதம் குறிப்பிடுகிறது. இவர் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவராயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய் என்னென்றைக்கும் ஆசாரியராய் நடித்திருக்கிறார் என்பதனால் இங்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரிய முறைமை அங்கு வெளிப்பட்டு அது நம்மையும் இயேசு கிறிஸ்துவானவரே தம் இரத்தத்தினாலே கழுவி ஆசாரியரும் ராஜாக்களும் ஆக்கினார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 110ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே நீர் மெல்கிசதேக்கின் முறைமைப்படி என்னென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை அதை இங்கே சுட்டி காட்டப்பட்டு 17வது வசனத்தில் அது சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அப்படியே இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஆசாரியராய் வெளிப்படுகிறார், நமக்காக மன்றாடுகிறவர். பிதாவுடைய வலது பார்சத்திலிருந்து இப்பொழுதும் அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசாரியனுடைய ஊழியத்தை இப்பொழுதும் நிறைவேற்றுகிறவர் தேவராக இருக்கிறார். 8வது அதிகாரத்திலே ஒரு புதிய உடன்படிக்கையின் பிரதான ஆசாரியன் என்பதை இங்கே இந்த நிருபத்தை ஆக்கியோர் வெளிப்படுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்குரிய தண்டனையை கிறிஸ்து தம்மீது ஏற்றுக்கொண்டு தம்முடைய உயிரை தியாக பலியாக கொடுத்ததின் பின் பரலோகம் சென்றார். அங்கே தேவனுடைய முன்னிலையில் நம் சார்பாக பிரதான ஆசாரியனாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை அறிந்தவர்கள் இந்த பணியை விசுவாசிக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவரே ஆசாரியராகவும் செலுத்தப்படும் பலியாகவும் இருந்துள்ளார். எல்லா மக்களுடைய பாவங்களுக்காகவும் ஒரு பரிபூர்ண பலியாக தம்முடைய இரத்தத்தை சிந்தி பாவிகளுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். புதிய சிறப்பான உடன்படிக்கை சார்பில் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தம் செய்கிறார்
அழைக்கப்பட்டவர்கள் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்தில் தேவனுடைய முன்னிலையில் இருக்கிறார். அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய கிருபையை பெற்று தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறி இப்பொழுது மன்னிப்பையும் ஒப்புரவாகுதலையும் தேடுகிறவர்களுக்கு தேவனுக்கும் இடையில் கிறிஸ்துவானவர் அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது அவர்தாமே நமக்காக சோதனைகளை சகித்தவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா அநியாயங்களையும் கிருபையாய் நமக்கு மன்னித்து பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தரை நாம் இங்கே பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். 9வது வசனத்திலே பூமிக்குரிய ஆசிரியப்பு கூடாரத்திலே கர்த்தரை தொழுது கொள்கிறதான காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே புதிய உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புதிய உடன்படிக்கை முதல் உடன்படிக்கை எனப்படும். பழைய உடன்படிக்கை விட இந்த புதிய உடன்படிக்கை இந்த பழைய உடன்படிக்கை விட எவ்வளவு சிறந்தது என்பதை இங்கே இந்த நிருபத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி இருந்தது, அங்கே பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருந்தது, அங்கே உடன்படிக்கை பெட்டி எப்படி அமைக்கப்பட்டிருந்தது என்பதையெல்லாம் அங்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டு. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்கு பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் தமது சொந்த இரத்தத்தை கொண்டு மீட்பை உண்டு பண்ணினார். அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்வோம். உன்னதமான தேவன் தாமே நம்மை மகிமையான ஆசீர்வாதங்கள் நிரப்புவாராக. இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.